சிவாவுக்கும் சக்திக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, இப்போ காதல் வந்து மலரப் போகுதுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே வந்து ஒரு பீரோக்குள்ள தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன வச்சு இன்னும் வரைக்கும் தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து சிவா கையில ஒரு குழந்தை இருந்திருக்கும். அதோட அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால, சிசிடிவில செக் பண்ணியிருப்பாரு நம்ம கௌதம். அதுக்கப்புறம் அதில வந்து நம்ம சிவா வந்து போறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவன் தான் அந்த குழந்தைய வந்து கடத்தியிருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு போலீஸ் எல்லாம் வந்து வர வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம சக்தி வந்து நம்ம சிவாவ காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, "நீ இன்னும் இந்த குழந்தைய குடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க வந்து அவங்க அம்மா வந்து நீ குழந்தைய கடத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வர வச்சுக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏங்க நான் என்னங்க வந்து பண்ணுவேன்? குழந்தையோட அம்மா என்கிட்ட குழந்தைய குடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க அவங்கள தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே வந்துருவாங்க. அண்டு அங்கே சிவா வந்து கையில் குழந்தை வச்சிருக்கிறத பார்த்துட்டு, இங்கே இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவாவை வந்து துரத்துவாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சக்தியையும் வந்து கையோடு கூட்டிகிட்டு வந்து ஓடிடுவார். இதே மாதிரி தான் வந்து பின்னாடி வந்து அந்த போலீஸ்காரங்க துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போயிட்டு ஒரு பீரோக்குள்ளே போய் ஒளிஞ்ச கதை தான். அந்த கதை இன்னும் வரைக்கும் வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு செம்ம ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரோ வந்து நம்ம வேதவள்ளி வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த பீரோ பார்த்தீங்கன்னா வேதவள்ளியோட வீட்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் வேதவள்ளி வீட்டுக்குள்ளே நம்ம தேவி வந்து பேசினது, அதுக்கப்புறம் கயல் வந்து பேசினது, எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க 2 பேருமே அந்த பீரோக்குள்ளே நின்று கேட்டுட்டு தான் வந்து இருப்பாங்க. ஸோ சிவா பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சிமாக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அந்த குண்டு பொம்பளை வந்து இவ்வளோ வில்லித்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பெத்த பிள்ளைய வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காளே, அவளாம் என்ன மனுஷி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நானே இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு தங்கச்சிமாவோட தங்கச்சிக்கிட்ட வந்து நான் இதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ பண்ணது எல்லாமே வந்து போதும், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அதுவே நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எப்போ தான் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் வரப்போகிறாங்கன்னே வந்து தெரியலை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கயல் வந்து பேசி ஈசி முடிச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவியை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம விக்னேஷ் வந்து கதவை மூடி இறுக்கமாக மூடி வச்சிரு, எவனாவது வந்து குழந்தைய தூக்கிட்டு போனாலும் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுனால கதவை வந்து நம்ம வேதவள்ளி மூடி வச்சிடுறாங்க. இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரூம்குள்ளே வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு வழி அப்போ அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. முதல்ல நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், அதுக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சக்தி வந்து சொல்லுவாங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணுறது, நானே உங்கள் கூட தானே இருக்கேன், வெளியில் போனால் அந்த வில்லி வேற வந்து இருக்கா, அவகிட்ட எப்படிங்க நம்மளை வந்து சமாளிக்கிறது, இப்போ இதை கட்டின மருமகளே வந்து பார்த்தீங்கன்னா அவள் இந்த கிளி வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், இதில் நம்ம வேற இந்த மாதிரி பீரோக்குள்ளேருந்து வந்தோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம வந்து திருட வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பத்தாததுக்கு இவ வேற போலீஸில் மாட்டி கொடுத்துட்டா என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் இப்போ வந்து எல்லாமே வந்து பேசு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஒழுங்கு மரியாதையாக நம்மளே கொண்டு போய் கொடுத்து நடந்த விஷயத்த சொல்லியிருந்தா நம்மளை பேசாமல் விட்டுருப்பாங்க, அங்கேருந்து நீ ஓடுறது பார்த்தாம என்னையும் சேர்த்து உன் கூட வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்களும் என்னையவே இப்படி தப்பாக பேசுகிறீங்க, நான் என்னங்க தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நல்லது பண்ணணும் நீ நினச்சதா இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக என்ன ஏன்டா நீ வந்து கூட்டிகிட்டு ஓடி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறோம், ஏன்னா வேதவள்ளி வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பீரோ கதவை திறந்து யாராவது இருக்காங்களா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற கதவை ஓப்பன் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக கதவை ஓப்பன் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ட் இவங்க 2 பேரும் வீட்டில் திருட வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லா பக்கமுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சக்தியோட ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்குது. அண்ட் நம்ம கயல் பார்த்தீங்க அப்படின்னா சக்திக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் தான் வந்து ஃபோன் எடுப்பாங்க. சக்தி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சிஸ்டர் இங்கே வந்து அவங்க இல்லை, இந்த மாதிரி வந்து ஃபோனை இங்கேயே வச்சுட்டு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலை, இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஃபோனை வச்சுட்டு அவன் எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது, தெரியல சிஸ்டர், அவங்க டியூட்டியில் தான் வந்து இருந்தாங்க, ஆனால் திடீர்னு இப்போ கொஞ்சம் நேரமாக அவங்கள ஆளை காணோம், ஆனால் மொபைல் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி சக்தி வீட்டுக்கு சக்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு கயல் வந்து ஃபோனை வச்சுடுறாங்க. என்ன இது ஃபோனை வச்சுட்டு இவ எங்கேயுமே போக மாட்டாளே, அப்படி எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம கயல் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தேவி பிரச்சனையை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைய நான் கூட்டிகிட்டு வந்து கொடுத்துருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத தேவி, ஏன்னா நம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ தேவியை சமாதானப்படுத்தி சாப்பிடவும் வந்து வச்சுருவாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்திக்கு இப்போ அந்த ஹோட்டலை வந்து காலி பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை நினச்சி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், எங்கே போய் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம தனமும் பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க.
இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது, இப்போ தான் கொஞ்சம் நம்ம காலை ஊண்டி எந்திரிக்க ஆரம்பித்தோம், அதுக்கப்புறமும் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம தனம் புலம்புவா. ஏ தனம், இங்கே பாரு, சும்மா இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காது. ஊர் உலகத்தில் நமக்கு இந்த கடையை விட்டால் வேறு எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒருத்தி வந்து இந்த மாதிரி தப்பாக ஒரு விஷயம் போட்டுட்டா அப்படின்னா அது உண்மை அப்படின்னு நம்பி பல பேர் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எழில் மாப்பிள்ளை திரும்ப வந்து இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் அப்படிங்கிற உண்மையை சொல்லும் போது தான் நம்ம குடும்பத்தை பற்றியும் சரி, கையில் பற்றியும் சரி, எல்லாருக்குமே வந்து தெரியும். அது வரைக்கும் நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியும் கெட்டவங்களாக தான் நீ தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். நீ சொல்கிறது வந்து கரெக்டு தான் மூர்த்தி. ஆனால் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வேலை இல்லாமல் ஒன்றா வந்து இப்படி போய்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கயல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத கயல், நீ வந்து இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க. இது எல்லாமே நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது, எல்லாமே வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காமாட்சி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி. ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் இருக்கும்போதும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் தாங்கவே முடியாத துயரம் இருக்கும்போதும் அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து எவ்வளவோ சாமியை கும்பிட்டு பார்த்துட்டேன். இப்போது அது எல்லாத்தையுமே தாண்டி நான் ஒரே ஒரு கடவுளை, அதுவும் உண்மையாக நம்புகிற ஒரு கடவுள் இருக்கு, நம்ம அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தால் எனக்கு என்னமோ நல்லது நடக்கும் அப்படின்னு தோணுது கயல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா, என்ன கோயில் இது அப்படின்னு சொல்லும்போது அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம காமாட்சி வந்து சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்குமா திடீர்னு அங்கே போகணுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மூர்த்தி சொல்லும்போது, ஆமாடா மூர்த்தி, இது திடீர்னு எடுத்த முடிவு தான். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நான் முழுசாக நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ கூட வந்து எப்படி இதை சரி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நமக்கு கை கொடுத்தது இந்த கடவுள் தான். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த கடவுள் மேலே எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே வந்து குறையவே இல்லை. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் கூட அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் இன்னும் எழில் மாப்பிள்ளையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும். கயலோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவளை பற்றி தப்பாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி அவளோட மாமியாரே வந்து போட்டது அப்படிங்கிறது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. இன்னொரு பக்கம் பச்சை குழந்தைய புரிஞ்சு தேவி வந்து இவ்வளோ தூரம் அழுதுகிட்டு இருந்தா. ஒரு தாயோட அழுகை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஸ்பெண்ட் வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவனால் வேலைக்கும் போக முடியாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி வந்து அங்கே போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வீட்டில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. நம்ம தனம் கூட வந்து எங்கள் அத்தை சொல்கிறதும் வந்து சரிதானங்க, இந்த வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்க இருக்குது, எல்லாருக்குமே அது வந்து சங்கடம் தான். நம்ம குடும்பம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே ஒத்துமையாக எவ்வளோ சூப்பராக இருந்தோம். ஆனால் யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியலைங்க. இப்போ நம்ம குடும்பம் வந்து இப்படி ஒரு நிலமையில வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அத்தை சொல்கிற மாதிரி அவங்க நம்புகிற மாதிரி அந்த விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தானுங்க. எழில் தம்பி வந்து காணாமல் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை. அவர் மட்டும் அன்னைக்கு கோவப்படாமையோ ப்ளஸ் நம்ம அவரை சமாதானப்படுத்தாமையோ இருந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம இல்லடி உன் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து மூர்த்தி சொல்கிறாரு. ஐயோ மூர்த்தி விடு, இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இது வந்து பேசி ஒரு பிரச்சனையை நீ உண்டாக்க விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பின்ன என்ன கையல், எல்லாமே நடந்தது இவ தம்பினால தான். இவ என்னமோ வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஜெயிலேருந்து இவ தம்பியை வந்து அப்படியே நேக்கா வந்து வெளியில் எடுத்துட்டா. இப்போ என்னடானா அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், எனக்கு என்னமோ இந்த குடும்பத்து மேலே அக்கறையே இல்லாத மாதிரி என் தம்பி மேலே மட்டுமே நான் அக்கறை வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அவன் வந்து தப்பு பண்ணான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சுட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் என்ன அவன் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாடி கோவம் தான், உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லார் மேலேயும் எனக்கு கோவம் எப்பயுமே இருக்கும், அதெல்லாம் போகவே போகாது, ஏன்னா அவங்க பண்ண விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்ககிட்டலாம் என்னால் வந்து பேசவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் மூர்த்தி, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ வந்து இதெல்லாம் பற்றி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இப்படி குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ இதையே வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கியாடா, கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்ல, மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா அமைதியாகிறாரு. சரி, நம்ம இந்த விஷயத்த முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம், ஏன்னா அன்பு பார்த்தீங்கன்னா வரணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாலினி வந்து வெளியில் போயிருக்கா. ஸோ எல்லார்கிட்டையுமே இதை பற்றி நம்ம பேசி ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து கூடிய சீக்கிரத்திலே தேவிக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும், தேவியோட குழந்தைய அவகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் வந்து முடிவெடுக்கிறாங்க.
ஸோ எப்படி அதை பண்ண போகிறாங்க, லீகலாக பண்ண போகிறாங்களா இல்லை இல்லீகலாக வந்து பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதை வச்சு நம்ம வேதவள்ளி கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவா. ஸோ சிவசங்கரியும் சரி வேதவள்ளியும் சரி ரெண்டு பேருக்குமே சலிச்சவங்க கிடையாது. எப்படா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே தாண்டி எப்படி இந்த குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது, எளிதில் கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.